Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான மில்க் கிளாஸ் கேக் தான் செய்ய போறோம். அகர் ஜெலட்டின் எதுவுமே இல்லாம ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு 8 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சுகர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன அடுப்பு ஆன் பண்ணலை, எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ண போகிறோம். இப்போ வந்து மாவு எல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு அதை சேர்த்துடலாம். மைதா மாவு சேர்த்து அதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து அதுக்கப்புறமா அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரீமியாக கிடைக்கும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே கட்டி பிடிச்சிடும், நல்லா இருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்லா க்ரீமியாட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் கிடைக்கும். இப்போ வந்து நல்லா இந்த அளவுக்கு கிடைச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு அந்த பட்டர் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ வந்து பட்டர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. பட்டர் கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்குது. ஒரு கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி, ஒரு திக்கான கண்டென்ஸ்டு மில்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும். நம்ம வந்து அந்த கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னாக்கி அது வந்து அந்த கரண்டியை வந்து கோட் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். ரொம்ப வேகமாக கீழே விழாமல் கொஞ்சம் மெதுவாக விழுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகமாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு இது சரியாக இருக்கும். அடுத்தால நான் இன்றைக்கி வந்து கிளாஸில் எதில் செய்கிறேனோ எதில் சேர்க்க போகிறேனோ அதில் வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன். சுற்றி பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பட்டர், நெய் இல்லை எண்ணெய் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து நார்மலான கிளாஸ் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இதை வந்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இதை எடுத்து 4 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாக நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இதை எடுத்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். அடுத்தால வந்து நான் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் சேர்த்துருந்தேன். பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைன்னா சிப்லா கவர் ஏதாவது ஒரு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு 2-3 ஆட்டு தட்டி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சாகி ரொம்ப பொடியாயிரும், அதனால தான் இப்படி தட்டி எடுக்கிறது. ஒரு 2-3 ஆட்டு நம்ம தட்டி எடுத்தால் போதும். இப்போ நல்லா தட்டிட்டு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தால வந்து ஒரு டைரி மில்க், ஒரு 10 ரூபாய்க்குள்ள டைரி மில்க் 2 பாக்கெட் மட்டும் வாங்கி அதை வந்து நல்லா கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடான பால் ஊற்றி மெல்ட் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது, தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் நைட்டு ஃபுல்லாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். லைட்டாக நம்ம விரல வச்சு இதே மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டோம்னா சைடில் வந்து எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துடும். ரொம்ப அழுத்தி இருக்கக்கூடாது, மெதுவாக இது பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கையில் தட்டி கமத்தி வச்சுட்டு 2 தட்டு தட்டினோம்னா அது அழகாக கையில் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்தால வந்து நம்ம வந்து நிலக்கடலை வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் வந்து சுற்றி இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்ம வந்து இதெல்லாம் சேர்க்கலாலும் பரவாயில்ல, அப்படியே சாப்பிடலாம். இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்தால நிலக்கடலை வந்து சுற்றி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை வந்து இதே மாதிரி நடுசில் சேர்த்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூலாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மில்க் கிளாஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம வந்து கண்ணாடி கப்பில் தான் வைக்கணும்னு இல்லை, நார்மலாக சில்வர் டம்ளர் இல்லைனா சில்வர் கப் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். சுற்றி ஏதாவது ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.